ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ப்ராசர் அப்டின்னா என்ன? அப்டிங்கிறத பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். ஸோ ப்ராசர் பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அதிகமா யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்டின்னா, Ryzenஓட AMD அண்ட் Intel. இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா விண்டோஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப ARM அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்மளோட MacBookல இருக்கும்ல M1, M2, M3 இந்த மாரியான பல வெர்ஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ARM அப்டிங்கிறது கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது Intelஓட கம்பேர் பண்ணும்போது, ARM அப்டிங்கிறது அதாவது நம்மளோட Mac அப்டிங்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ரீசன் என்ன? அப்டிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் சொல்றது என்னன்னா, நம்ம இன்டெல் இருக்குல்ல, இன்டெலோட i9 கம்பேர் பண்ணும்போது, மேக்கோட பழைய வெர்ஷனான M1 பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் பேஸா இருக்கக்கூடிய ஆர்க்கிடெக்சர் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, இன்டெலோட ப்ராசர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்பன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வீடு இத எடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வீட்ல வந்து பிரியாணி பண்ணோம். ஓகேவா? இந்த பிரியாணி பண்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து வீட்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு கடையில போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் பை பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இங்க சிக்கன் பை பண்றேன், இங்க ரைஸ் பை பண்றேன், இங்க வெஜிடபிள்ஸ் பை பண்றேன். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட்டா கர்ட் பை பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சமையல் பண்றேன். ஸோ, இதுக்கான டைம் கன்சப்ஷன் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? டைம் கன்சப்ஷனும் கரெக்ட்டா இருக்கும். ஒர்க் லோட் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா இருக்கும். ஸோ, இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா விஷயமும் பண்றோம். அதாவது டைம் கன்சப்ஷன் சரி, ஒர்க் லோடும் சரி, எல்லாமே அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? அப்ப இதோட ப்ராசஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கரெக்ட்டா? இதோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதோட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, இதோட டைமும் அதிகம். இதுவே பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீட்லயே எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் M1க்கு நான் சொல்றேன். இப்போ நம்மளோட வீடு இருக்கு. ஓகேவா? நம்ம வீட்ல அதாவது நம்மளோட ஹோம் எடுத்துக்கலாம். நம்மளோட கிட்சன்ல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்லயே பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா விஷயமும் இருக்கு. ரைஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, கர்ட் இருக்கு. இந்த மாரி எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க இருந்து எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, சமையல் பண்ணிருவோம். ஸோ நம்மளோட கடைக்கு தான போணும் அப்டிங்கிற தேவைகளே இல்ல. அப்போ பார்த்தோம் அப்டின்னா, ஒர்க் லோட் பார்த்தீங்க அப்டின்னா கம்மி. ஓகேவா? அதோட டைம் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்க அப்டின்னா கம்மி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்மளோட M1 சிப் இருக்குல்ல. ஸோ இது எப்படி இருக்கும் அப்டின்னா, இதோட அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் சரி, லாஜிக் சரி, அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா RAM, ரோம் எல்லாமே பார்த்தீங்க அதாவது கிராபிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஒரு சின்ன சிப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்டின்னா, இதோட ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்குள்ளயே அடங்கிரும். பட் நம்ம Intel எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, என்ன பண்ணும் அப்டின்னா, இது நம்மளோட ஸ்டோரேஜ் இப்ப இங்க இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இது நம்மளோட ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணும் அப்டின்னா, RAM அப்படிங்கிற இந்த இதுக்கு டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸ்டோரேஜ்லேருந்து RAM போகும். RAMல இருந்து ப்ராசஸருக்கு வரும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு லைஃப் சைக்கிள் மாரி பெருசா நடந்துட்டே இருக்கும். ஸோ ஓகேவா? இதனால தான் பார்த்தீங்க இந்த ரீசனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, இதோட டைம் கன்சம்ப்ஷன் பார்த்தீங்க அப்டின்னா அதிகமா இருக்கு. ஒர்க் லோடும் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு பிசி வந்து அதிகமா ஹீட் ஆகுறதுக்கான மெயின் ரீசனும் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாரியான ப்ராசஸர் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா ஒர்க் லோட் எடுத்துக்கும். அதே மாரி டைம் கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும். பட் இது எல்லாத்தையும் நம்மளோட மேக் அதாவது ஆப்பிள் என்ன பண்ணாங்க அப்டின்னா, கம்மி பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக நம்மளோட ஆண்ட்ராய்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஓகேவா? ஆண்ட்ராய்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்க்கிடெக்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாடிஃபை பண்ணி ஆர்ம் வெர்ஷன் 7 அப்படின்னு கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சிப்ல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த மாரி டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இன்டெலும் யூஸ் பண்ணல. அதே மாரி AMD யூஸ் பண்ணல. ஓகேவா? இது யூஸ் பண்ற ஒரே இது பார்த்தீங்க அப்படின்னா, மேக் அதாவது M1, M2 இந்த மாரி சிப்ல அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்டெலுக்கும் M1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஆர்க்கிடெக்சர் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஆர்க்கிடெக்சர் அப்டின்னா என்னங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்டின்னா, ஆர்க்கிடெக்சர் பொறுத்தளவுல என்ன பண்ணும் அப்டின்னா, இப்போ ஆர்க்கிடெக்சர் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா நெறையவே இருக்கு. ஸோ நீங்க என்னோட கம்ப்யூட்டரோட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். X86, X64 அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட MacBook எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ARM V7, ARM V8 இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, பல வெர்ஷன்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் அதனால எழுதியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரியான ஆர்க்கிடெக்சர் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்டிங்கிறத இப்போ பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு கோட் ரைட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் அது பைத்தான்ல ரைட் பண்ணலாம். சில ரைட் பண்ணலாம். C++ல இந்த மாரி எந்த விதமான கோட்ல நான் ரைட் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த கோட வந்து மெஷின் கோட் ஓகேவா? அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய மெஷின் கோடா மாத்தணும். மெஷின் கோட் அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, 00100 இந்த மாரியான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தணும் அப்டின்னா, இதுக்கு ஹெல்ப் பண்றது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஆர்க்கிடெக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஆர்க்கிடெக்சர் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம ரைட் பண்ணக்கூடிய கோட கம்பைல் பண்ணி, அதாவது இந்த இடத்துல Intel ஆர் AMD ஆர் ARM இந்த மாரி ஆர்க்கிடெக்சர் இருக்குன்னு வச்சுப்போமே. இது என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம ரைட் பண்ணக்கூடிய கோட கம்பைல் பண்ணி என்ன பண்ணும் அப்டின்னா, மெஷின் கோடா மாத்தும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்டின்னா, மெயினா இந்த ஆர்க்கிடெக்சர்ஸ் பயன்படுது. ஸோ இதுக்கு ஒரு அட்வான்டேஜா நான் என்ன சொல்லலாம் அப்டின்னா, இப்போ வந்து நீங்க வந்து இத பத்தி பெருசா இன்னும் கத்துக்கணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்டின்னா, Intel 8 x84 ஆர்க்கிடெக்சர் அப்டிங்கிறத ஜஸ்ட் உங்களோட Googleல அடிச்சு பாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, Intelலே அவங்களோட அஃபிஷியலான ஒரு டாக்குமெண்ட் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? நீங்க அத ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாரி. ஸோ எப்டி அப்டின்னா, இப்போ நம்மளோட கோட் இருக்குல்ல. ஸோ இத என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஹெக்ஸாடெசிமலா மாத்துவாங்க. ஓகேவா? ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் ஓகேவா? ஹெக்ஸாடெசிமலா மாத்திட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இத பைனரி கோட் அதாவது மெஷின் கோடா மாத்துவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களோட ஓனா இவங்களோட
ப்ராசரில் பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக அவங்க இந்த டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை போய் கற்றுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்ஸ் வீடியோ நம்ம கொடுப்போம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 299 போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை.